ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது VAA வெங்கிஸ்டான் அண்ட் ஆல்ரவுண்டர். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட வந்து ஜாவாவுடைய பவர் 42 வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஒரு சின்ன கரண்ட் அப்டேட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா டூரிங் கொஞ்சம் லாங் ரைட் செட்டப்புக்கு ஒரு பைக் வந்து மாற்றணும் ஒரு பிளானில் இருந்தேன். ஏன்னா ஜாவா பாபர் நான் வச்சுட்டு இருந்தது கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்ஸ் தருச்சு. அண்ட் ஆல்சோ இட் டசன்ட் கிவ் மீ பெட்டர் சப்போர்ட் ஃபார் லாங் ரைட்ஸ். ஸோ எனக்கு அது பெருசாக வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தது தான் எஸ்டியோடைய அட்வென்ச்சர். ஸோ இந்த வண்டி வந்து தாறுமாறாக இருக்குங்க. வண்டி தாங்க பார்க்க வெயிட்டும் ஹைட்டும் அதிகமாக இருக்கும், ஆனால் ஓட்டும் போது குழந்தைங்க அப்படி அந்த ரெவ்வு கொடுத்து ஒரு இடம் ஸ்பீடு இழுக்கும் பாருங்கள் வண்டி. உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு கம்ஃபி ஃபீல் தரும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுன்னு ஒரு ரைட் எஃபெக்ட் தரும். ஸோ அதனால் செம்மையாக இருக்குது. பட் ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது தான். ஸோ ஜாவா, எஸ்டி, ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய வண்டியில் எல்லாமே நல்லதாக தராங்க. ஆனால் முக்கியமாக தர வேண்டிய அந்த லைட்டிங் செட்டப்பை சொதப்பிடுறாங்க. ஸோ டூரிங்ஸ்க்கு நமக்கு எல்லாத்தையும் நல்லா தெரியும், நைட் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான லைட்டிங் சிஸ்டம் இருக்கும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே வந்து இல்லீகல். ஸோ ஃபாக் லேம்ப்ஸ் போடுறது வந்து மேக்ஸிமம் இல்லீகல். பட் ஆனால் நம்ம வந்து ஹைவேஸ் அந்த மாதிரி லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது நமக்கு வந்து இந்த புகை மூட்டமாக இருக்கும், அது ரொம்ப இருட்டான ரோட்டில் நமக்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல மட்டும் நீங்கள் இதை ஆன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆன் பண்ணுங்கள், மற்ற இடத்துல ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணால் எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா கார் எல்லாமே ஹைவேஸில் எப்படி வரணும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், கண்ணு அப்படியே பறிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டில் வருவாங்க. ஸோ நமக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய ரைட் சேஃப்டிக்காக நமக்கு ரோட்டில் இருக்கிறது எல்லாமே கிளியர் விசிபிலிட்டி இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து போடுறதுல எந்த ஒரு தப்பும் எனக்கு தெரியலை. பட் மேபி யாராவது ஏதாவது கேட்டாங்கனாலுமே மேக்ஸிமம் நீங்கள் அதை தான் சொல்லணும். ஹைவே பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடச்சா மட்டும் தான் நீங்கள் சேஃப் ரைட் பண்ணி வீட்டுக்கு நீங்கள் சேஃபாக போக முடியும். லைட் விசிபிலிட்டி கம்மியானாலுமே பள்ளக்குழி கூட நமக்கு வந்து நார்மலாகவே வந்து எல்லா இடத்துலையும் தெரியுது, சில நேரம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எந்த விதத்தையும் அடுத்தவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால் ஸ்விட்ச் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் எங்கே மாட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிகுளத்தில் இருக்கக்கூடிய பிக் பாய் கேரேஜ். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட போனீங்கன்னா போதும், உங்கள் வண்டிக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ அவரே சொல்லுவார். இல்லை அப்போலாம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், என் பேரை சொல்லுங்கள், அப்பயும் பண்ணி தர மாட்டார். உங்கள் வண்டிக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை பார்த்து பண்ணி கொடுப்பாரு. எல்லாமே ரேட்டு கம்மியாக பண்ணி தருவார். எனக்கு ஒரு டயர் ப்ளஸ் இந்த லைட் மாற்றி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 5,500 ஆச்சு. ஸோ செமையாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் அது வேணுமானே அவங்கள்ட்ட போய் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.